வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி கத்துக்குவாங்க, இல்லையா? அவங்க ஒவ்வொருத்தரோட கத்துக்கிற ஸ்டைலுக்கும் ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐய வச்சு எப்படி நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட்டை உருவாக்கலாம்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது எல்லா டீச்சர்ஸும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சேலஞ்ச். இதுக்கு பதில் நிச்சயமா முடியாதுங்கிறது தான். இந்த விஷயத்த பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் எவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எவ்ளோ புத்தகத்தை படிச்சாலும் அவங்களுக்கு இயல்பா இருக்கிற அறிவு, அவங்களோட தனித்தன்மை தான் கடைசியில ஜெயிக்கும். அவங்க எப்படி இயல்பா கத்துக்கிறாங்களோ அப்பதான் அந்த கற்றல் முழுமை அடையும். ஓகே, திருவள்ளுவர் சொன்ன அந்த உண்மை அறிவை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல மக்கள் எப்படியெல்லாம் கட்டுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது கற்றலோட பல முகங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூனிக். சிலர் பார்த்தா தான் புரிஞ்சுக்குவாங்க, சிலர் கேட்டா நல்லா மனசுல பதியும், இன்னும் சிலரோ நேரடியா செஞ்சு பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சோ இங்க தான் அசலைன சேலஞ்ச் வருது. இந்த மாதிரி விஷுவல், ஆடிட்டரி, கைனஸ்தெட்டிக்னு 3 விதமா கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே நேரத்துல புரிகிற மாதிரி எப்படி பாடம் எடுக்கிறது? இது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு சவால். ஆனா இந்த சவாலை ஜெயிக்க இன்னைக்கு நம்ம கையில ஒரு பவர்ஃபுல் டூல் இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, அடுத்ததா இந்த அலகலகு கத்துக்கிற ஸ்டைல்ஸ ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள கொண்டு வரலாம். இத சரியா புரிஞ்சிக்க நமக்கு உதவ போறது VARK மாடல். வாங்க அத பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். செமையா இருக்குல்ல? ஒவ்வொரு லேர்னிங் ஸ்டைலையும் இது எவ்வளவு தெளிவா பிரிச்சு காட்டுது பாருங்க. உதாரணமா, விஷுவல் லேர்னர்ஸ்க்கு மைண்ட் மேப்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ், அதாவது செஞ்சு கத்துக்கிறவங்க ரோல் பிளே பண்ணா நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன பெஸ்ட்னு இதுல தெளிவா இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, நம்மளோட முழு நேரத்தையும் இதுக்காகவே செலவு பண்ணாம இந்த எல்லா ஸ்டைல்ஸ்க்கும் எப்படி கண்டென்ட் ரெடி பண்றது? அதுக்கு தான் நம்மகிட்ட ஒரு சூப்பர் அசிஸ்டன்ட் இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI. ஏஐய உங்களோட பர்சனல் டீச்சிங் அசிஸ்டன்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு சிம்பிள் கமெண்ட் கொடுத்தா போதும், உங்க லெசனை யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்தி கொடுத்துடும். இதனால உங்க டைம் பயங்கரமா சேவ் ஆகும். அது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட்டும் அதிகமாகும். சரி, இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இது எப்படி ஒர்க் ஆகும்? வாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு திருக்குறள்ல அறத்துப்பால்ன்ற டாபிக் எடுத்துக்குவோம். இதை வச்சு ஏஐ என்னென்ன மேஜிக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். முதல்ல விஷுவல் லேர்னர்ஸ். அவங்களுக்காக நாம ஏஐ கிட்ட திருக்குறள்ல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தோட முக்கியமான கருத்துகளையும், அதாவது எல்லா உட்தலைப்புகளையும் சேர்த்து ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ண சொல்லலாம். பாருங்க, ஏஐ கொடுக்குற அவுட்புட் எவ்வளோ தெளிவா, கலர்ஃபுல்லா எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி காட்டுதுன்னு. ஒரு விஷயத்த முழுமையா புரிஞ்சுக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆடிட்டரி லேர்னர்ஸ், அதாவது கேட்டு கத்துக்கிறவங்க. அவங்களுக்காக அதே டாபிக்க 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு டைலாகா மாத்த சொல்லலாம். இப்போ அந்த கஷ்டமான குரல் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனா மாறிடும். இத கேட்கும்போதே ஈஸியா மனசுல பதிஞ்சிடும் இல்லையா? சரி, கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் பத்தி என்ன? அவங்க செஞ்சு பார்த்து தான் கத்துக்குவாங்க. அவங்களுக்காக திருக்குறள்ல இருக்கிற ஈகைன்ற கருத்தை வச்சு ஒரு சின்ன ரோல் பிளே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸே அதை கிளாஸ்ல நடிச்சு காட்டும்போது அந்த கருத்து வெறும் வார்த்தையா இல்லாம ஒரு உண்மையான அனுபவமா மாறிடும். பாத்தீங்களா, ஏஐ வெறும் லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மட்டும் கண்டென்ட்டை மாத்தாது, அதோட ஃபார்மட்டையே மாத்தும். ஒரே விஷயத்த ஒரே பேஜ்ல சம்மரியா கேட்கலாம், இல்ல ஒரு 5 பேஜுக்கு டீடைல்டா உதாரணங்களோட விளக்க சொல்லலாம், இல்லனா ஒரு சின்ன கதையா கூட மாத்த சொல்லலாம். சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, திருக்குறள் மாதிரியான ஒரு ஆழமான விஷயத்த கூட இது மாதிரி ஒரு எளிய அழகான கதையா மாத்திட முடியும். கதை மூலியமா சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமான விஷயமும் ஈஸியா மனசுல நிக்கும். ஓகே, இதுவரைக்கும் ஏஐ என்னென்ன பண்ணோன்னு அதோட சாத்தியக்கூறுகளை பார்த்தோம். இப்போ நீங்களே ஒரு டாபிக்கு ஒரு கம்ப்ளீட் டீச்சிங் கிட் எப்படி ரெடி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இதுக்கு நாம ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். சிலப்பதிகாரத்துல அறம் எப்படி பேசப்பட்டிருக்குன்றதை எடுத்துக்குவோம். இதை வச்சு ஒரு முழுமையான டீச்சிங் மெட்டீரியல்ஸ் பேக்கேஜ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஏஐ கிட்ட சில சிம்பிளான ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தா போதும், அந்த டாபிக்கோட எல்லா முக்கியமான அம்சங்களையும் கவர் பண்ற மாதிரி ஒரு 5 ஸ்லைடு, ஒரு 10 குவிஸ் கொஸ்டின்ஸ், ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு டயக்ராம், அப்புறம் புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஓமை, இப்படி எல்லாத்தையும் அதுவே ரெடி பண்ணிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு முழு லெசன் பிளானே நிமிஷத்துல ரெடி. அப்போ இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? 1, வாக் மாடல் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ஸ்டைல்ஸை புரிஞ்சுக்கணும். 2வது, ஏஐய ஒரு பவர்ஃபுல் டூலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஏத்த மாதிரி கண்டென்ட்டை மாத்தணும். ரொம்ப முக்கியமா இந்த மாடர்ன் டெக்னாலஜியை நம்ம பழங்கால ஞானத்தோட இணைக்கும்போது அதோட பலன் அபாரமா இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தாச்சு.
கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு உங்களோட அடுத்த லெசனை எப்படி மாத்த போறீங்க? யோசிங்க.